புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் 2025-2026 ஆண்டில் புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சேர்வதற்காக விண்ணப்பங்கள் அனைத்தும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 19/5/2025 திங்கட்கிழமை முதல் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் அனைத்தும் 23/5/2025 வெள்ளிக்கிழமைக்குள் அந்தந்த அரசு பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 11ஆம் வகுப்பு சேர்வதற்கு VAO, தாசில்தார் போன்ற அதிகாரியிடம் சாதி, குடியிருப்பு, வருமானம், நாட்டுரிமை போன்ற சான்றிதழ் வாங்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அப்படி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட துறையிடம் விண்ணப்பம் அளிக்கும் போது காலதாமதமாகும் நிலையும் உள்ளது. அப்படி காலதாமதமானால் மாணவர்கள் மேல்நிலை படிப்பை தொடர்வதற்கு சிரமமான சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாணவர்களுக்கு சிரமம் ஏற்படாத வண்ணம் கால அவகாசம் நீட்டிக்குமாறு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் வேகோ சிவகாமி அவர்களிடம் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பாக புதுச்சேரி மாநில செயலாளர் மு. முரளி தலைமையில் மனு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் சே. எழிலன், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில குழு உறுப்பினர் சரவணன், அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற புதுச்சேரி மாநில பொருளாளர் ஆகாஷ் ஆகிய தோழர்கள் உடனிருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட இணை இயக்குனர் அவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 11ஆம் வகுப்பு சேர்வதற்கு TC மாற்று சான்றிதழ் மட்டுமே போதும். மேற்படி சாதி, வருமானம், நாட்டுரிமை போன்ற சான்றிதழ்கள் கட்டாயம் இல்லை என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து பள்ளிகளிலும் இடம் இருக்கிறது என்றும், மாணவர்களுக்கு ஏதாவது மாணவர் சேர்க்கையின் போது பிரச்சனைகள் இருந்தால் என்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் உறுதியளித்தார். அதுக்கான சாட்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த மனு, மேற்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு பள்ளியில் சர்டிஃபிகேட் கேட்டு ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா எங்களை 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு எங்கள் தகவல் தெரிவிக்கலாம். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் AISF எப்பயுமே மாணவர் நலனில் நாங்கள் கூட இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.